லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுகிட்ட ஒண்ணு இல்லை, எல்லாம் சரியாயிடும். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துறாத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. வெற்றிக்கு பின்னாடி போகாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இருக்கு. எதிரில ட்ரெயின் இல்ல, எது வந்தாலும் எதிர்த்து நிக்கணும். நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகாது. வெற்றி தோல்வியெல்லாம் நிரந்தரமே இல்ல. நான் கூட என் தொழிலை ஸ்டார்ட் பண்ணும் போது என்னுடைய முதல் முயற்சி மிக பெரிய தோல்வி. எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பார்த்தாங்க, சொந்தங்க கூட சொத்தனாங்க. நான் சொந்து போல. இப்ப நீ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன்னு வச்சுக்க, உன் கூட 9 பேர் ஓடுறாங்க. நீ மட்டுமே ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஓடணும். கூட ஓடி வர்றவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நீ தோத்துருவ. சோ தோத்துட்டுமேனு தரைய பார்த்தாலும் வாழ்க்கை போச்சு, ஜெயிச்சுட்டுமேனு வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கை. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். அங்க ஒருத்தன் வருவான் பாருங்க, இந்த புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும்.